ஃபேமிலி வந்து என்னோட ப்ரொஃபஷனுக்கு பெரிய சப்போர்ட் அவங்க. என்னன்னா, நீங்க சொன்ன மாரி இந்த கோட்டுக்கு நீயும் வரமாட்ட, அந்த கோட்ட தாண்டி நானும் வரமாட்டேங்கிற மாரி, இவங்க வந்து இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து வராம இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்ன அப்டின்னா, இப்போ என்னோட ப்ரொஃபஷன் வந்து கம்ப்ளீட்டா மீடியா, இந்த சோஷியல் மீடியா இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும் அதுக்குள்ள. ஸோ இந்த காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா நல்லா இருக்கான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் அதுல இருக்கு. வந்து அதனால பயனடைறவங்க நெறைய பேர் இருக்காங்க. பட் அதனால லைஃப் ஸ்டைல வந்து கெடுத்துக்கிட்டு, லைஃப் ஸ்டைலுங்கிறதே என்னன்னு தெரியாம, ஒரு ஃபேமிலின்னா என்னன்னு புரிஞ்சுக்காம, ஃபேமிலி பாண்டிங்னே என்னன்னு புரியாம, நெறைய பேர நான் பார்க்குறேன். இந்த யூடியூப் விளாகு, வீட்டுக்குள்ள என்ன நடக்குது எல்லாம் கம்ப்ளீட்டா போடுற நான் நெறைய பேர பார்க்குறேன். அது நான் ஒரு வாட்டி நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னன்னா, எல்லாரும் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் நம்மளும் பண்ணணும்னு. அந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல நானும் அத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது ஏன் சொல்றேன்னா, இப்போ எல்லா விஷயங்களும் எப்படி சோஷியல் மீடியால அவங்க ஒரு ஒரு விஷயம் பண்றத பார்த்து, அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னே தெரியாம, இவங்க பண்றாங்க நானும் பண்றேன். இவங்க பண்றாங்க நானும் பண்றேன். அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பேஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஈவன் என் பேஷன் என்னன்னு நம்மளால கரெக்ட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத நம்மள வந்து கொண்டு போய் விடுற ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியா. நீங்க பண்ற நான் பண்றேன். அவங்க பண்றாங்க நான் அப்படிதான் இருக்குமே தவிர, உங்க பேஷன் என்னன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது.